வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய 2வது நாள் பயணம் குறித்தும் சட்டப்பேரவையில எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்த பிறகு அடுத்தடுத்து எதிர்கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு வராரு. இது சம்பந்தமாகவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய செயலை குறித்தும் தெளிவா இந்த காணொலியில பார்த்துடலாம். இன்னைக்கு செய்தி சேனல்லயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி பயங்கர ட்ரெண்டிங்கா என்னதுன்னா, விஜய் அவர்கள் சட்டசபையை முடிச்சுட்டு தீய சக்தி திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்களுடைய நண்பரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேர்ல போய் சந்திச்சிருக்காருங்க. இவங்களை மட்டும் இல்ல, அடுத்தடுத்து எதிர்கட்சி தலைவர்களை போய் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு. அவங்க எல்லாம் யாருன்றத நான் சொல்றேன். இப்ப விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போகும்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசல்ல நின்று வரவேற்றதா இருக்கட்டும், அவருடைய நண்பரான விஜய் அவர்களுக்கு கை குலுக்கி கட்டி அணைத்து உள்ள கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களை பார்த்தோன்னே கட்டி அணைத்து கையை பிடிச்ச உள்ள கூட்டு போறாரு. அப்புறம் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை போத்தி மரியாதை செலுத்தினாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களுக்கு சால்வை போத்தி மரியாதை செலுத்தினாங்க. இந்த செயல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப புதுசுங்க. இதுக்கு முன்னாடி 1967 அண்ணா அவர்கள் ஜெயிச்சிட்டதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்களை இந்த மாதிரி நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. அதன் பிறகு ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு மோதல் போக்க தமிழ்நாட்டு அரசியல்ல உருவாக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில எதிரும் புதிருமா தான் இருந்தாங்க. பின்னாடி எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. இதனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய தொண்டர்கள் நேர்ல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பேசிக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுதான் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அரசியல் மாண்போடு செயல்பட்ட சிஎம் விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இந்த அரசியல் போக்கு தமிழ்நாட்டுல ஆரோக்கியமான அரசியல் வளர வழிவகுக்கும். இததான் அண்டை மாநிலங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அரசியல் ரீதியா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அரசியல் விமர்சனங்கள் வச்சுப்பாங்க. ஆனா நேர்ல சந்திக்கும் போது மாண்போட மரியாதை செலுத்திப்பாங்க. அது இனி தமிழ்நாட்டிலையும் நடந்தா சிறப்புங்க. ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பை முடிச்சதுக்கு பிறகு விஜய் அவர்கள் வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றிருக்காருங்க. அங்க வைகோ அவர்களுடைய மகனான துரை வைகோ அவர்கள் வாசல்ல நின்று விஜய் அவர்களை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போயிருந்தாங்க. வைகோ அவர்களுக்கு விஜய் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு மரியாதை செலுத்தினாரு. பிறகு வைகோ அவர்களும் விஜய் அவர்களுக்கு சால்வை போட்டு மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்தினாங்க. நெகிழ்ந்து போன வைகோ அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டி கொடுத்திருக்காருங்க. அது உங்களுக்காக. ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கும் அதை போல பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த செயல் அறிஞர் அண்ணா அவர்கள் 67 தான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. அவரிடம் மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கின்ற அரசாக உங்கள் அரசு திகழும் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் நடவடிக்கையும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த சந்திப்பை முடிச்சுட்டு அடுத்ததா விஜய் அவர்கள் பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்தாருங்க. அங்க பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் வாசலுக்கு விஜய் அவர்களை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த காட்சி உங்களுக்காக. பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு மரியாதை செலுத்தினாங்க. பதிலுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விஜய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. இந்த சந்திப்பை முடிச்சுட்டு அடுத்ததா விஜய் அவர்கள் யார் வீட்டுக்கு போனார்னாங்க ஹைலைட்டு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. நான் ஆக்சுவலா இந்த வீடியோ எடுக்கும் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டு வரைக்கும் விஜய் அவர்கள் போனதை நான் பார்த்து அடுத்து பேசிட்டு இருந்தேன். சரி, அடுத்ததா யார் வீட்டுக்கு போயிருக்காரா அப்படின்னு பார்த்தா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. நான் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமான்னு நான் நினைச்சேன். ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குலாம் போகும்போது சீமான் அண்ணன் வீட்டுக்கும் வந்தா நல்லா இருக்குமே நினைச்சு அது நடந்துச்சு. அப்புறம் அண்ணன் விஜய் அவர்களை கட்டி அணைச்சு வா தம்பி வீட்டுக்குள்ளன்னு கூட்டு போனாரு. அப்புறம் விஜய் அவர்கள் சீமான் அண்ணனுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை போத்துனாங்க. ஆக்சுவலா சீமான் அண்ணன் சால்வெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. சிஎம்மா விஜய் அவர்கள் சால்வை போடும் போது அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணன் விஜய் அவர்களுக்கு புத்தகம் கொடுத்தாங்க. கொஞ்சம் கீழே உட்காந்து
சார் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ் சார் எல்லாரும் வாங்க சார். ரெண்டு பேரும் ஒன்னா அரசியல்ல பயணிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு ஆக்சுவலா திரையில விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், சீமான அண்ணனை தரையில ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கொள்கை ரீதியா வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, இப்ப விஜய் அவர்கள் வந்து நம் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. இதனால அரசியல் ரீதியா விமர்சனங்கள் தொடரும். இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. இதைதான் அண்ணன் சீமான் அவர்களும் அரசியல் மாண்பு கருதி அனைவரையும் அணுகுவாரு. மேபி அண்ணன் சீமான் அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்து விஜய் அவர்கள் உள்வாங்கி இந்த செயல்ல செஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அண்ணன் வந்துட்டு பொதுவா அரசியலை விமர்சனம் பண்ணுவாங்க, நேர்ல எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யார் வந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை செலுத்துவாங்க. அப்படிதான் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறப்புக்கு அரசியல் மாண்பு கருதி அவங்களுடைய வீட்டுக்கு சென்று இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்தாரு. இந்த விஷயத்த வந்துட்டு தாவேகாவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து டிஎம்கே கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க, டிஎம்கேவுடைய பி டீமா செயல்படுறாங்க, அதனாலதான் தாவேகாவினரை மட்டும் டார்கெட் பண்ணி அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்ற மாதிரி பொய்யான ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில பரப்புனாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட 16 அவதூறுகளை சேர்த்து சோசியல் மீடியால ரொம்ப வேகமா பரப்புனாங்க. அது என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு செயலை தாவேகாவினர் வந்து செஞ்சிருக்க கூடாது. அரசியலா விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை முதல்ல நீங்க உள்வாங்கி இருக்கணும். உங்க மேல தவறு இருந்தா நீங்க திருத்தி இருந்திருக்கணும். தவறு இல்லாத பட்சத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க வந்து தெரிவிச்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவதூறுகளை கையில எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. பொதுவாவே தனி மனித தாக்குதல் பண்றது, அவதூறு பண்றது, இதெல்லாமே இந்த மண்ணுல ஒரு நல்ல அரசியலை நிலைநாட்டாமலே போயிடும். இந்த மண்ணுல ஒரு நல்ல அரசியலை நிலைநாட்டணும்னு 15 வருஷமா சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த காலத்துல போராடிட்டு வராங்க. இந்த மாதிரி அவதூறுகளால அவருடைய முயற்சி வந்து வீணா போயிடுச்சு. இப்ப ஒருவேளை இந்த மாதிரி அவதூறுகள்லாம் இல்லைன்னா அண்ணன் உட்பட குறைஞ்சது 30 எம்எல்ஏக்களாவது நாம் தமிழர் கட்சி சார்பா சட்டசபைக்கு போயிருப்பாங்க. இவங்களுடைய ஆட்சியில இவங்க என்ன மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு செய்யறாங்க அப்படின்றது மக்களும் பார்த்து இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே மக்கள் சேவைக்காக தான் இங்க அரசியலுக்கு வரோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கும். அது இங்க நடக்காம போயிடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால இனி இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பாதீங்க. தாவேகாவினர் மட்டும் இல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாதீங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் நல்லது கிடையாது. என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.